அதுதான் வித்துனுக்கிறப்பா. அதனாலதான் என்ன பலா பையனை கூப்பிடுறேன். அவன் என்ன விடமாட்ட போறது. ஆமாமா பதில் பதில் அப்படி கிளம்பினே இருக்குது அவருக்கு. அண்ணன் தம்பி சாடியா, அண்ணன் தம்பி சாடியா, அவன் கடைக்கிறாண்டி மாடியா, சாடைனா அவனே சொல்லிக்கிறான். ஆமாமா அது ஒரு பக்கம் தள்ளு. அவன் கடைக்கிறாண்டி மாடியா, அவன் கிடைக்கிறான் மாடியா, 100 ரூபாய் புடியா, 100 ரூபாய் புடியா, முதுவ கொஞ்சம் தொடையான்றான். ஆமாமா பின்னாடி வாயா தொடைக்கிறேன். யார் தொடைக்கிறான்? அவன் சொல்றான் நான் என்ன ஒரு பொண்ணு அதெல்லாம் தெரியாத 100 ரூபாய் காசு கொடுக்குறேன் என் முதுகு தொலைன்னு பாத்து என்ன ஒரு பொண்ணு வைப்பூர் பொண்ணுடா. நானு உட்காந்துக்கிறேன் பூரா என் சொந்தக்காரங்க பையா. ஓஹோ அதான் ஆயாவா? ஓ வா வந்து மாமன் பரவாயில்ல பரவாயில்ல. எங்க நான் வைப்பூர் பொண்ணுடா. வைப்பூர் பொண்ணு உட்காந்துக்கிற பூரா என் சொந்தக்காரங்க பையா. ஓஹோ சொந்த ஜாதி ஜனம், சொந்த கார் எல்லாமே. சொந்த ஜாதி ஜனடா. ஓஹோ எங்க இந்த பக்கம் உட்காந்துக்கிறவங்க எங்க சித்தாத்தா பெரியத்தா அக்கா சித்தி எல்லாம் உட்காந்துக்கிறாங்க பாரு. எங்க மாமன் பூரா உட்காந்துக்கிறாங்க. மாமன்றான் எங்க சொந்த ஜாதி ஜனத்துக்கு முன்னாடி அவன் 100 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் நான் வாங்கி அந்த மத்தாலக்கார முதுவை நான் தொடச்சா உட்காந்துக்கிற என் ஜாதி ஜனம் நீ பார்த்தா என்ன தெரியுமா தம்பி சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அடிச்சு 16 பல்ல பேத்துருவாங்க. அப்படி கிடையாது. தொடக்கும் போது ஜாதி ஜனம் பார்த்தா ஜாதி ஜனம் பார்த்தா அடியாளுக்கு ஒரு தாத்தா நம்மள தூத்து வாங்க. அடியாளுக்கு ஒரு தாத்தா நம்மள தூத்து வாங்க.